அப்புறம் சாம்சங் மொபைல் யூசர்ஸ் உங்களுக்கு தான். நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணாம, கேலக்ஸி ஸ்டோர்ல போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணாம, ஒரு தேர்ட் பார்ட்டி ஏபிகே சைட்ல போயிட்டு நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த சாம்சங் மொபைல் தடுத்துரும். அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங் எனி டைம் ஆன்லேயே இருக்கும். அதை ஆஃப் பண்ணா மட்டும்தான் நீங்க இந்த ஏபிகே சைட்ல போய் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 2026ல கதையே மாறலாம். ஏன்னா கூகுள் வேற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சைட் லோடிங் ஆப்பை எல்லாத்தையும் நாங்க தடுத்து நிறுத்த போறோம் அப்படின்ட்டு. என்ன நடக்க போதோ தெரியல. எனிவே இப்போதைக்கு இந்த செட்டிங்கை நம்ம பார்த்துருவோம். இந்த செட்டிங் ஆன்ல இருக்கிறதுனால அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏபிகே சைட்ல உள்ள போய் எந்த ஒரு ஆப்பையும் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம சாம்சங் மொபைல்ல பயன்படுத்தலாம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். போனோட செட்டிங்ஸ்குள்ள போவோம். செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி, இதான் ஆட்டோ பிளாகர். யுவர் போன் இஸ் ப்ரொடெக்டட். இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏபிகே ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். அதுக்கு மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துக்காக இந்த செட்டிங் வந்து தடுத்து நிறுத்துமா. இது ஆண்ட்ராய்ட் 14 இருந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.